மொட்டை அடிச்சுட்டு பண்ண போகிறேன் செட்டை. இதை கேட்டோன்னா நீங்கள் நினைப்பீங்க, என்னடா இது மொட்டை அடிக்காமல் செட்டப் பண்ண முடியாதா அப்படின்ட்டு. மொட்டை அடிக்காமல் செட்டப் பண்ணலாம். ஆனால் இந்த படத்துடைய போர் அப்படின்ற இந்த படத்துடைய ட்ரெய்லரில் வந்து ஒரு மியூசிக் ட்ராக் இருக்குது. அந்த மியூசிக் ட்ராக் வந்து பண்ணவங்க கில்லா கே அண்ட் பரிமால் ஷாஸ். அவங்களுடைய ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, சூப்பர் ஸ்டார் அப்படின்ட்டு. அதை தான் வந்து பேக்ரவுண்ட் ட்ராக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டை வந்து ஒரு 8 மாதம் முன்னாடி ரிலீஸ் ஆன பாட்டு. அது 8 மாதமா 6 மாதமா தெரியல. இது வந்து நம்ம அர்ஜுன் தாஸ் நடிக்கிற புது படம் போர் மார்ச் 1ஆம் தேதி வெளிவரப்போகுது. ட்ரெய்லர் வந்துடுச்சு. அந்த ட்ரெய்லரை பற்றி தான் பேசலாம் அப்படின்னு நினச்சேன். போர் அப்படின்னு ஒரு படம் வருது அப்படின்னு உடனே நான் நினச்சேன், ஏதோ ஒரு பெரிய ஆர்மி படமாக இருக்கும்ப்பா, நம்ம அர்ஜுன் தாஸ் வந்து அடுத்த லெவல் ஆர்மி லெவலுக்கு போகிறார் போகுது இது அப்படின்னு நினச்சேன். ஏன்னா எல்லாரும் இப்போ ஆர்மி லெவலுக்கு தானே போயின்னு இருக்காங்க. ஆனால் இது வந்து காளிதாஸ் ஜெயராம், அர்ஜுன் தாஸ் இவங்க நடிக்கிற படம். இது வந்து ஃபுல்லாக ட்ரக்ஸு, பசங்க, காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க இல்லை காலேஜ் பசங்க என்னென்னமோ கதை எடுக்கிறாங்கப்பா. இதனுடைய டைரக்டர் வந்து விஜய் நம்பியார். டி சீரீஸும் விஜய் நம்பியாரும் சேர்ந்து தான் வந்து இதை ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, கோ ப்ரொடியூசர் இருக்காங்க. ஏதோ எல்லாம் நடந்திருக்கு படத்தில். படம் வந்து ஒரு கேம்பஸ் பேஸ்டு படமாக இருக்கும். அப்புறம் ட்ரக்ஸு அது இது கஞ்சா ஏன்னா வந்து பசங்கனாலே இதெல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஆகிப்போச்சு. ஆனால் இந்த 2K கிட்ஸ்ன்ற கான்செப்ட்குள்ளே இந்த காளிதாஸ் ஜெயராம் எப்படி வரான்னு தெரியல. அவங்க வந்து 90s கிட்டு பார்க்க போனால் அவங்க அப்பா ஜெயராம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தமிழில் வந்து ஒரு நிறைய படம் பண்ணியிருக்காரு. மலையாளத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆக்டர் அவர். கமல்ஹாசன் சாருக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்டு அவங்க அப்பா. அதனால் வந்து விக்ரம் படத்தில் நுழைச்சி ஒரு சீன் கொடுத்தாங்க. ஒரு சீன் இல்லை, ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. அது இன்னும் அடுத்த விக்ரமில் வந்து ரிப்ரைஸ் ஆகுமான்னு தெரியல. அர்ஜுன் தாஸ் வந்து நல்ல படங்கள் தான் கொடுப்பாரு. அதனால் அவர் மேலே இருக்க நம்பிக்கையினால் இந்த படத்தை வந்து பார்க்கலாம். இதனுடைய டைரெக்ஷன் வந்து விஜய் நம்பியார். அவரும் மலையாளி தான். நம்ம காளிதாஸ் ஜெயராம் மாதிரி இவங்கெல்லாம் வந்து சென்னை செட்டில் மலையாளிஸ். இவங்கெல்லாம் சேர்ந்து அர்ஜுன் தாஸ் கூட கம்பைன் ஆகி எப்படியோ அர்ஜுன் தாஸை கன்வின்ஸ் பண்ணி இந்த படம் பண்ண வச்சுருக்காங்க. படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து யங்ஸ்டர்ஸ் யூத்துக்கு இடையில படம் வந்து எப்படி போய் சேரும் அப்படின்றது படம் வரும்போது தான் பார்க்க முடியும். எனக்கு என்னமோ பார்த்தா 2K கிட்ஸ் மாதிரி தெரியல. எல்லாம் கொஞ்சம் வயசான பசங்களாக தான் இருக்கிறானுங்க. இவனுங்க எப்படி வந்து இந்த காலேஜ் லைஃப்பில் வந்து செட் ஆவானுங்கன்னு தெரியல. காளிதாஸ் ஜெயராமுக்கெல்லாம் ரொம்ப மேக்கப் பண்ணி அவர் வந்து ஏற்கனவே போலீஸ் ரோலெல்லாம் வந்துட்டார் விக்ரமில். இதில் வந்து அவர் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வராரு. அது எவ்வளோ தூரத்துக்கு வந்து செட் ஆகும், இல்லை சீனியராக வராரான்னு தெரியல. எப்படி இருக்குதுன்னு படம் வரும்போது பார்க்கலாம். டைரக்ஷன் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி வந்து ஜிம்ஷி காலிதும் ப்ரெஸ்லி ஆஸ்கர் டிசூஸாவும் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து நல்லா பண்ணுவாங்க. கேமரா ஒர்க்கு ட்ரெய்லரில் பார்க்கும்போதே வந்து நல்லா தான் இருக்குது. படம் வந்து இன்னொரு 10 நாளில் ரிலீஸ் ஆகிடும். ரைட்டர் டைரக்டர் ரெண்டுமே விஜய் நம்பியார் தான். ப்ரொடக்ஷன்லையும் இருக்கிறார் அவர். அதனால் ரொம்ப பணம்லாம் வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டார். பார்க்கலாம், படம் இன்னும் 10 நாளில் ரிலீஸ் ஆக போகுது. நிறைய படங்கள் வந்து இந்த மாதிரி பணம் போகிறதுக்காகவே எடுப்பாங்க. அந்த மாதிரி லிஸ்ட்டில் வந்து இந்த படம் வந்துருமான்னு தெரியல. ஏன்னா வந்து ஒரு யூஷுவல் கதை மாதிரி தான் தெரியுது. 2 குரூப் வந்து சண்டை போட்டுக்கிற மாதிரி. அதில் வந்து ஏதோ பாக்ஸிங் அது இதெல்லாம் வந்து நுழைச்சிருக்காங்க போல இருக்குது. காலேஜில் பாக்ஸிங் அது மாதிரி மேட்ரெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும்ன்ட்டு நம்ம வந்து சும்மாவே சொல்ல முடியாது. உள்ளுக்குள்ளே ஏதாவது ட்விஸ்ட் இருந்ததுன்னா படம் வந்து நல்லா ஓடலாம். பார்க்கலாம் படம். ஆல் த பெஸ்ட்.